ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கின் 55 கோடி ரூபாய் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். போதைப்பொருள் கடத்தல் சர்வதேச குற்றவாளியும் திமுகவினுடைய அயலக பிரிவு முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கினுடைய 55 கோடி 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சர்வதேச குற்றவாளியாக திமுகவினுடைய அயலக பிரிவு நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அவரோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சூடோபெட்ரின் என்று சொல்லப்படுகின்ற வேதிப்பொருட்கள் தேங்காய் பவுடரோடும் அதே போன்று சத்து மாவுக்களோடும் பாக்கெட்டுகளாக கலந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைக்கப்பெற்று தீவிரமான ஒரு கண்காணிப்பில் ஈடுபட்டு அவர்களை, அதாவது டெல்லி பகுதியில் கைலாஷ் பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய கிடங்கு பகுதியில் வைத்து கடந்த 15 தேதிக்கு முன்பாக போலீசார் அங்கு இருந்தவர்களை சுற்றி வளைத்து அந்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு முகேஷ், முஜிபூர், அதே போன்று விழுப்புரத்தை சேர்ந்த அசோக்குமார் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தது. அவர்களிடம் இருந்து 50 கிலோ வேதிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனுடைய மதிப்பு சர்வதேச அளவில் 2000 கோடி ரூபாய் என தெரிய வந்தது. தொடர்ந்து தீவிரமான ஒரு விசாரணையில் ஜாஃபர் சாதிக்கினுடைய பின்புலத்தில் தான் இவையெல்லாம் நடந்ததாக தெரிய வந்தது. குறிப்பாக ஜாஃபர் சாதிக் அப்போது திமுகவினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணியினுடைய துணை அமைப்பாளராக பொறுப்பு வகித்தார். அவர்தான் இந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு பின்னணியாக செயல்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்தது. அப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நபர்கள், அதே போன்று திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள் என பல்வேறு நபர்களை அவர் சந்தித்தது, அதே போன்று அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வெளியானது. தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கு பிப்ரவரி மாதம் நேரில் ஆஜராகுமாறு டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். கடந்த 23ஆம் தேதி ஒரு அழைப்பாணையும் சம்மனாக அவருடைய வீட்டில் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை கையில் எடுத்து தீவிரமான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 3500 கிலோ இந்த சூடப்பெட்டின் என்று சொல்லப்படுகின்ற அவரது கூட்டாளிகள், அதாவது 450 முறை 3500 கிலோ பொருட்களை இவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து அதன் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் பார்த்ததாக விசாரணையினுடைய அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பணம் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் கைமாறி இருக்கிறது, பினாமிகளாக யார் யாரெல்லாம் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு விசாரணை முழுமையாக நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில், அதாவது ஜாஃபர் சாதிக்கினுடைய சொத்துக்கள் 55.30 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சொத்துக்கள் 14 விதமான சொத்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஜேஎஸ்எம் என்று சொல்லப்படுகின்ற ரெசிடென்சி ஹோட்டல், சொகுசு பங்களா, 7 வகையான ஜாகுவார், அதே போன்று மெர்சிடிஸ் பென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர் ரக கார்கள் என இந்த சொத்துக்கள் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறையினுடைய செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக அமலாக்கத்துறை ஒரு தீவிரமான ஒரு விசாரணையை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கின் 55 கோடி ரூபாய் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.